எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீண்டும் ஒரு சுவையான சிறிய காணொலியோடு உங்களை சந்திப்பதில் மக்கள் மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்கிறது தான், தமிழக அரசியல், தேசிய அரசியல், கலை யதார்த்தங்கள், தேர்தலை பற்றிய செய்திகள், அரசியல் தலைவர்கள் குறித்த ஒரு கண்ணோட்டம், இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள கட்டாயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சிறிய அலசல். நேற்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திலே ஒரு பெரிய தொலைக்காட்சியான தந்தி தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி அளித்திருக்கிறார். அந்த பேட்டியை குறித்த ஒரு கண்ணோட்டம் தான் இந்த காணொலிங்கிறத ஆரம்பத்திலே சொல்லிவிடுறோம். பிரதமர் மோடி தந்தி டிவிக்கு ஒரு விரிவான பேட்டி அளித்திருந்தார். அந்த பேட்டியிலே பல விஷயங்களை அவர்கள் பல விஷயங்களை பற்றி நரேந்திர மோடி பேசியிருந்தாலும் கூட இதிலிருந்து இந்த டேக்அவே என்று சொல்வார்கள், அதாவது அதிலிருந்து என்ன நாம் எடுத்துக்கொள்ளலாம், என்ன தகவல்களை தமிழகம் எடுத்துக்கொள்ளலாம், தமிழக வாக்காளர்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற அறிகுறிகள் ஒரு சில இருந்தன. ஒன்று என்னென்னாக்க, தமிழகம் கட்டாயம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த க்ரோயிங் ஸ்டேட்ஸ், அதாவது இங்கே கட்சி வளர வேண்டும் என்று கட்சி தலைமை, பாரதிய ஜனதா கட்சி தலைமை உறுதியாக நம்புகிற மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் இருக்கிறதுங்கிறது தெள்ள தெளிவாக மோடியோட பேட்டி காட்டி கொடுத்திருக்கிறது. எப்படின்னு கேட்டாக்க, நாட்டிலே பொதுவாக பிரதம மந்திரி ஸ்தானத்தில் இருப்போர் தேசிய நியூஸ் சேனல்கள், டைம்ஸ் நவ் அல்லது நியூஸ் 18 போன்ற சேனல்களுக்கு தான் பேட்டி அளிப்பது வழக்கம். அந்த வழக்கத்திலிருந்து சற்றே மாறாக பிரதம மந்திரி தன்னுடைய நேரத்தை எடுத்துக்கொண்டு இங்கே தந்தி தொலைக்காட்சிக்கு ஒரு விரிவான 1.5 மணி நேர பேட்டியை கொடுத்திருப்பது தெளிவாக தமிழ்நாடு பாஜகவுடைய அஜெண்டாவில் இருக்கிறது அப்படிங்கிறத கட்டாயம் உணர்த்தி இருக்கிறது என்பதை பல அரசியல் கள ஆய்வாளர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள், முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த விதத்தில் பார்த்தால் உறுதியாக தமிழகத்தில் பாஜக வளருகிறது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று கட்சி தலைமையும் நரேந்திர மோடி, அமித்ஷா போன்றவரும் கருதுவதாகவும், அது மட்டும் இல்லாமல் மிக மிக முக்கியமாக இங்கு அண்ணாமலையுடைய தலைமையிலே, தமிழக பாஜக தலைவராக 2 ஆண்டுகளுக்கு முன்பு நியமிக்கப்பட்ட அண்ணாமலையுடைய தலைமையிலே முழுக்க கட்சி தலைமைக்கு, பாரதிய ஜனதா கட்சி தலைமை, குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்குமே அண்ணாமலை மேலே கடுமையான ஒரு நம்பிக்கை, மிக மிக அசாத்தியமான ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்பதை இந்த பேட்டி தெள்ள தெளிவாக காட்டி கொடுத்திருக்கிறதுங்கள எந்த சந்தேகமும் கிடையாது. குறிப்பாக இங்கே தமிழகத்திலே அண்ணாமலையை பற்றிய சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. அண்ணாமலை செய்யும் ஒவ்வொரு சிறு காரியமுமே கூட இங்கு விமர்சனத்துக்கு வருகிறது. குறிப்பாக திராவிட கட்சிகள், அது திமுக ஆட்டம் அல்ல அதிமுக ஆட்டம், அவங்க இங்கே அண்ணாமலை மீது தாக்குதல் தொடுப்பதற்கு அந்த ரெடி டு ஃபயர் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ இவனை ஷூட் பண்ணலாம், எப்போ இவனை தாக்கலாம்னு தயாராக இருக்கும் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலே. அது மட்டும் இல்லாமல் எப்போ அண்ணாமலை ஒரு பிரச்சனையில் சிக்கினாலும் கூட அண்ணாமலை விரைவிலே மாற்றப்படுவார், அண்ணாமலை மீது டெல்லியிலே பாஜக தலைமைக்கு கடும் அதிருப்தி நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதிமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து யூடியூப் போன்ற சேனல்களில் பேட்டி கொடுப்பதும் தொலைக்காட்சி விவாதங்களில் எடுத்து சொல்வதுமாக இருக்கிறாருங்கிறது எல்லோரும் அறிந்தது தான். எந்த ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அவ்வளோதான், அண்ணாமலையை மாற்ற போகிறாங்க, அண்ணாமலை இங்கு பலிகடா ஆக்கிடுவாங்க, திமுக மற்றும் அதிமுகவை எதிர்த்து அண்ணாமலை அரசியல் செய்வது கடினம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பார்கள். அந்த பிம்பம் இதற்கு முன்பு பலமுறை உடைந்திருந்தாலும் நேற்று பிரதமர் மோடியோட அந்த பேட்டியிலே சுக்குநூறாக அந்த பிம்பம் உடைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை பாஜக தலைவர் அண்ணாமலையை பற்றி பெரிதும் பாராட்டி பேசினார். குறிப்பாக அண்ணாமலை அரசியலுக்கு வருவதில் ஆரம்பித்து அண்ணாமலையுடைய இப்போதைய செயல்பாடுகள் வரை தெளிவாக பிரதமருக்கு புரிதல் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த பேட்டியிலே தெரிந்தது. உதாரணத்துக்கு அண்ணாமலை எதற்கு பிஜேபியை தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிற ஒரு மறைமுகமான கேள்விக்கு தெளிவாக ஒன்று, அண்ணாமலை ஒரு நன்கு படித்தவர், கரைபடியாத கைகளை கொண்டவர், இங்கே ஒரு பலமான ஒரு பின்னணியிலிருந்து, அதாவது ஒரு ஜாதிய ஒரு டாமினன்ட் காஸ்ட்லேருந்து வந்தாலும் கூட அரசியல் ஆதாயங்களுக்காக அவர் சுலபமாக கழகங்களிலே சேர்ந்திருக்கலாம், திமுக இல்லைன்னா அதிமுகவில் சேர்ந்திருக்கலாம். ஆனால் அதற்கு மாறாக அவர் தேசிய பணி ஆற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து பாஜகவில் சேர்ந்திருக்கிறார் என்பதை தெளிவாக உணர்ந்திருக்கிறார் பிரதமர். இதை கிளியராகவே சொன்னார். இதில் அந்த பிரதமர் அண்ணாமலையுடைய ஜாதிய பின்னணியை பற்றி பேசுவது இம்மீடியட்டாக பலரும் தவறாக கட்டமைப்ப ஆரம்பித்தார்கள். அதாவது தான் ஒரு பலமான ஜாதி பின்னணியில் இருந்து வந்தாலும் கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதியுடைய முக்கியத்துவத்தை பிரதமர் பேசுவதாக சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு தவறான கண்ணோட்டம் தான் தெரிகிறது. பிரதமர் குறிப்பிட்ட விரும்பியது என்னன்னாக்கா, தமிழ்நாட்டில் ஜாதி அரசியல் வளர்ந்திருக்கும் சூழ்நிலையிலே, ஜாதி பின்னணி உள்ள அரசியல்வாதிகள் தான் இங்கெல்லாம் டாமினேட் பண்ண அப்படிங்கிற சூழ்நிலையிலே சுலபமாக அந்த பின்புல
பின்புலத்தை பயன்படுத்தி திராவிட கட்சிகளுக்கு போகாமல் அவர் தேசிய கட்சியிலே, அதாவது பாஜக போன்ற கட்சியிலே சேர்ந்திருப்பதை கூட அவருடைய மனோநிலையை காட்டுகிறது. அவர் தேசிய கட்சிக்கு பணியாற்ற வேண்டும் ஒரு முடிவெடுத்து வந்திருக்கிறார் என்று காட்டுகிறதுங்கிற மாதிரி அண்ணாமலையை பாராட்டி பேசுவதற்காகத்தான் அந்த ஒரு பின்னணியை எடுத்து சொன்னார் பிரதமருங்கிறது தெள்ள தெளிவாக தெரிந்தது. மிக மிக முக்கியமாக இந்த பேட்டியிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடனான அந்த கட்சியுடனான உறவு முறிவு குறித்து பிரதமர் மோடியிடம் கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த பிரதமர் மோடி தானும் காலஞ்சென்ற முதலமைச்சர் ஜெயலலிதா மிக நெருங்கிய நண்பர்கள் என்பதை பலமாக எடுத்து காட்டினார். குறிப்பாக தான் குஜராத் முதலமைச்சராக இருந்த பொழுது தனக்கு எழுந்த பிரச்சனைகளை கருதி தன்னுடன் நட்பு கொள்ளவோ, தன்னுடன் ஐடென்டிஃபை செய்து கொள்ளவோ, தன்னுடன் நண்பர்களாக இருப்பதாக, தனக்கு ஆதரவாளராக இருப்பதாக காட்டிக்கொள்ள யாருமே தயாராக இல்லாத ஒரு நிலையிலே அன்றைக்கு ஜெயலலிதா அதை பற்றும் கவலைப்படாமல் தன்னோடு நட்பு பாராட்டினார் என்பதை ஹைலைட் செய்து பிரதமர் மோடி பேசினார். இது கிட்டத்தட்ட அதிமுகவிலே உள்ள பாஜக அனுதாப ஓட்டுகள் ஒருவேளை இருக்குமானால் அந்த ஓட்டுகளை பாஜகவின் பக்கம் திருப்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு பேசப்பட்டதான் பலரும் சொல்லுகிறார்கள். அதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதாவது பாஜக அதிமுகவை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே பலமுறை பார்த்த மாதிரி திமுகவில் நேஷனலிஸ்ட் ஃபீலிங், அதாவது தேசியவாதிகள் அப்படிங்கிறது திமுக என்ற கட்சியினுடைய அமைப்பிலே மிக குறைவு. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதற்கு பிறகு ஜெயலலிதா காலத்திலே கூட அந்த தேசியவாத எண்ணம் கொண்ட வாக்காளர்கள் கட்டாயமாக ஒரு சதவீதம் அல்லது ஒரு 2-3% இருப்பார்கள்ங்கிறது ஒரு கணக்கு. அந்த வாக்காளர்களை குறிவைத்து தான் பிரதமர் இப்படி பேசினார் என்று பலரும் சொல்லுகிறார்கள். பேட்டியில் குறிப்பாக இப்போதைய அதிமுக தலைமை எடப்பாடி பழனிசாமியை பற்றி பெரிதாக தாக்கி பேசவில்லை பிரதமர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அதிமுக விலகிச் சென்றதை பற்றி பெரிதாக கருத்து ஒன்றும் இல்லை என்றும், அதிமுக தான் அந்த முடிவெடுத்தார்கள், அதனால் அவர்கள் தான் அதை பற்றி கருத்து தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பிரதமர் மோடி சொல்லியிருந்தார். இது ஒரு மாதிரி ஆம்பிகுவஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இதில் என்ன புரிஞ்சிக்கிறது, தொடர்ந்து வருங்காலத்தில் அதிமுகவோடு கைகோர்க்கும் வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பலரும் பேசுகிறார்கள். அதை பற்றி ஒரு தெளிவு பெரிய அளவில் இல்லை. பேட்டி முழுவதுமே ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக விமர்சித்து பிரதமர் மோடி பேசினார். அதில் குறிப்பாக புதிதாக இந்த கச்சத்தீவு பிரச்சனை இப்பொழுது பெரிதாக எழுப்பப்பட்டு வருகிறது. அந்த கச்சத்தீவு பிரச்சனையில் காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழக அரசும் இங்கே பெரிய ஒரு துரோகம் செய்துவிட்டன. கச்சத்தீவை ஸ்ரீலங்காவுக்கு தாரை வார்த்து கொடுத்ததற்கான பொறுப்பு திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் சேரும் என்று ஒரு பெரிய குற்றச்சாட்டை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் பிரதமர் மோடி. இது ஒரு மாதிரி ராஜதந்திரமாக கருதப்படுகிறது. திடீரென்று இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேம்பெயின், அதாவது இங்கே பிரச்சார யுக்திகளை எல்லோரும் மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த வாரத்தில் பாஜக தேசிய பிரச்சனைகளை பேசிக்கொண்ட நிலையிலே அதிமுகவும் திமுகவும் சாதுரியமாக இங்குள்ள தமிழர் உரிமைகள், தமிழர் பிரச்சனை, நீட் எதிர்ப்பு, தமிழக மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் பெரிய பெரிய அளவில் ஒரு பேசுபொருளாக ஆக்கி அந்த கேம்பெயினோட டைரக்ஷனை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்கிறது எல்லோரும் அறிந்ததே. இந்த சூழ்நிலையில் திட்டமிட்டு இந்த கச்சத்தீவு பிரச்சனை, அதாவது தமிழருடைய வாழ்வாதாரம் தமிழருடைய உரிமை என்று சொன்னால் கச்சத்தீவும் கூட தமிழருடைய உரிமை தான் என்ற ரீதியில் இதை ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பாஜக கொண்டு வந்திருக்கிறது என்று பலரும் சொல்கிறார்கள். இதற்கான தேர்தலில் இதற்கான பலன் இருக்குமா இல்லையாங்கிறது ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட் அப்படிங்கிறது எல்லோரும் எடுத்து சொல்லுகிறார்கள். இதுதான் பரவலாக பிரதமர் மோடியுடைய பேட்டிய சாராம்சம். ஆனால் பேட்டி முழுக்க பிரதமர் மோடியுடைய கருத்துக்கள் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு பெரிதும் ஆதரவாக இருந்தன. பாஜக தலைவர் அண்ணாமலையுடைய தலைமையின் மீது எந்த அளவு கடுகளவும் கூட இவர்களுக்கு சந்தேகம் இருப்பதாகவோ, அண்ணாமலையுடைய எதிர்காலம் கட்சி எப்படி இருக்கும், பாஜகவுடைய எதிர்காலம் தமிழகத்தில் எப்படி இருக்கும் என்பதை பற்றி எந்த சந்தேகமும் இல்லாமல் தான் பிரதமர் பேசினார் என்று பலரும் சொல்லுகிறார்கள். இங்கு பாஜக ஆதரவாளர்கள், குறிப்பாக அண்ணாமலை மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் சொல்வதைப் போல உறுதியாக 10-15% வாக்கு சதவீதத்தை அவர்கள் எளிதில் பெற்றுவிடுவார்கள் என்ற கண்ணோட்டம் தான் பிரதமருடைய பேட்டியிலும் கூட அவர் சரியாக டைரக்டாக சொல்லவில்லை என்றால் அது அந்த கருத்து தெளிவாக தெரிந்தது. அந்த அடிப்படையிலே அண்ணாமலை இப்போதைக்கு அன்டிஸ்பியூட்டபிள் லீடர், அதாவது தமிழக பாஜகவுடைய
தலைவராக யாராலும் மாற்ற முடியாமல், யாராலும் கேள்வி கேட்க முடியாமல் ஒரு நிலையில் தான் இருப்பார் என்பது உறுதியாக தெரிகிறது. மிக மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பிரதமருடைய அந்த பேட்டி, அதாவது அந்த டோன் அண்ட் டெனர். பிரதமர் அண்ணாமலையை பற்றி புகழ்ந்து பேசியது, பாசத்தோடு பேசியது, இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் அண்ணாமலை வெற்றி பெற்றாலும் ஏன் தோற்றாலுமே கூட மத்திய அரசிலே உறுதியாக பாஜக டெல்லியிலே ஜூன் 4 அன்று வெற்றி பெறும் பட்சத்திலே பாஜக அவர்கள் சொல்லுவது போல ஒரு 400 தொகுதிகள் அல்லது 350 தொகுதிகள் வெற்றி பெற்று ஆட்சேபிக்கும் பட்சத்திலே மிக மிக உறுதியாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாலும் சரி, ஏன் தோற்றாலும் கூட மத்திய மந்திரி சபையிலே ஒரு முக்கியமான பதவி அவருக்கு காத்திருக்குது என்பதை நாம் கட்டாயமாக புரிந்து கொள்ள முடியும். அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பலரும் இந்த விஷயத்தை குறிப்பிடவில்லை. பிரதமரின் பேட்டியை பொறுத்தவரை முழுக்க அது அண்ணாமலைக்கு ஆதரவு பேட்டி அப்படிங்கிறது தான் உண்மை. அது மட்டுமல்லாமல் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகளும் பதவிகளும் காத்து கொண்டிருக்கின்றன. பாஜகவில் பலரும் அடிக்கடி சொல்வார்கள், கட்சிக்காக உழைப்பவர்கள் யாரால் இருந்தாலும் அவர்கள் வெற்றி தோல்வி, அவர்கள் கட்சிக்கு கொண்டு வந்த வெற்றி தோல்விகளை கருத்தில் கொள்ளாமல் அவர்கள் வளர்வது உறுதி என்ற அடிப்படையிலே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உறுதியாக மத்திய மந்திரி சபையிலே ஒரு முகமாக இருப்பார் என்பது உறுதியாக தெரிகிறது என்று பலரும் சொல்கிறார்கள். இதுதான் பிரதமர் மோடி தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியுடைய ஒரு ஸ்னாப்ஷாட். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் நான் வேறொரு தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.